வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையதுனா முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறுதியாக நாங்கள் ரூஹை பற்றி படித்தோம். ரூஹ் என்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளை. எந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை உடம்புக்குள்ளே போக சொல்கின்றானோ அது வந்தடையும். தாயினுடைய வயிற்றில் குழந்தை அமைக்கப்படக்கூடிய நேரம் 4 கலிமாக்கள் ஏவப்படுது. பிகத்பி ரிஸ்கிஹி வாஜலிஹி வாமலிஹி வஷக்கியுன் அவு சஈதுன். இந்த 4 விடயத்துக்கு தான் நாங்கள் கலா கதிர் விதி தகதீர் என்று சொல்லியெல்லாம் சொல்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குக்கு ரிஸ்கை எழுதுமாறு சொல்கிறான். அஜல் எவ்வளவு காலத்து வரைக்கும் துனியாவில் வாழ்வார் என்கிறதனையும் எழுத சொல்கிறான். அமல் அவருடைய அமல் மேலும் சொர்க்கவாதியா நரகவாதியா ஷக்கி சஈத் என்கிற விடயங்கள் எல்லாமே முடிவு செய்யப்படுகிறது. 4 மாதமானதும் யுர்சலு இலைஹி மலக்குன், ஒரு மலக்கு அனுப்பப்படுகிறார். ஃபயும் யன்ஃபுஹு ஃபீஹி ரூஹ, அந்த மலக்கு ரூஹை ஊதுகிறார். அந்த ஊதக்கூடிய நேரத்தில் தான் சொல்லுகிறார், பாக்கியம் பெற்றதா அஃபாக்கியமானதா, பாக்கியம் பெற்றது அல்லது அஃபாக்கியமானது என்று கதிரில் முடிவு செய்யப்படுது. குழந்தைக்கு ரூஹு ஊதப்படக்கூடிய நேரத்திலேயே. என்றாலும் பிள்ளை பிறந்து அந்த உம்மா வாப்பா நல்ல சூழலில் அவர்களை வைத்து வளர்ப்பார்களே ஆனால், அல்லது அந்த பிள்ளை ஒரு முஸ்லிமுடைய தாய் தந்தையருடைய வயிற்றில் பிறந்தாலும் கூட அதற்கு புத்தி எழும் பொழுது, அது பருவம் வயது அடையும் பொழுது, ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அல்லாஹ் அதற்கு ஒரு இல்ஹாமியத்தை ஏற்படுத்துகிறான். நன்மைகளை செய்யும் பொழுது தீமைகளை செய்யும் பொழுது அல்லாஹ் ஒரு உணர்வை ஒன்று கொடுக்கிறான். முக்கியமாக தீமை செய்யக்கூடிய நேரத்தில், பாவங்கள் புரியக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய உணர்வுக்கு வழிபடாமல், ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கு வழிபடாமல் அது நல்லதை தேர்ந்தெடுக்கும் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய கலா கதிரில் நரகத்துக்குரியது என்று எழுதப்பட்டாலும் கூட சொர்க்கத்துக்குரியதாக மாற்றிவிடுகிறான். இதனால தான் வ இன்ன ல சஅயக்கும் ல ஷத்தா, இன்ன சஅயக்கும் ல ஷத்தா, உங்களுடைய முயற்சிகள் பலதரப்பட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அந்த முயற்சி சொர்க்கத்துக்குரியதாக அமைத்து கொள்வதும் நரகத்துக்குரியதாக மாற்றிக்கொள்வதும் அது எங்களுடைய கையில் தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோரையும் சொர்க்கத்துக்குரியவனாக எழுதுவானாக. வலைன் ஷிஅ்னா, இன்றைக்கு நாங்கள் ஓதக்கூடிய ஆயத்து தான் லநத்ஹபன்ன பில்லதி அவ்ஹைனா இலைக்க சும்ம லா தஜிது லக பிஹி அலைனா வக்கீலா. இது சூரத்துல் இஸ்ராவுடைய 86வது ஆயத். வலைன் ஷிஅ்னா, நாங்கள் நாடினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய மஷியத்தை நாட்டத்தை இங்கே பயான் பண்ணப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், நாங்கள் நாடினால் லநத்ஹபன்ன, போக்கிவிடுவோம், பில்லதி அவ்ஹைனா, எந்த வஹி உங்களுக்கு நாங்கள் அறிவித்தோமோ அந்த வஹியை நாங்கள் போக்கிவிடுவோம். இலைக் சும்ம லா தஜிது லக பிஹி அலைனா வக்கீலா, பிறகு அதற்காக எங்களுக்கு எதிராக உங்களை பொறுப்பேற்கக்கூடியவங்க யாரையும் நீங்கள் காண மாட்டீங்க. அதாவது அல்லாஹ் தந்த ஒரு அருட்கொடை. அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விட்டும் பறித்து விடுவான் என்றால் எங்களுக்கு உதவியாக இருந்து யாருமே பொறுப்பேற்க முடியாது என்கிறதனைத்தான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இந்த குர்ஆனை பற்றி ரூஹ் என்று சித்தரித்திருக்கிறார்.
இதனை நாங்கள் முஸ்ஹஃப் குர்ஆனில் இருந்து மனிதர்களுடைய உள்ளத்தில் இருந்து அதனை அழித்து விடுவோம். அப்படி நாங்கள் அழித்து விட்டதுக்கு பின்னால் அதனை மீண்டும் கொண்டு வர பொறுப்பேற்கிறதுக்கு நீங்கள் யாரையும் பெற்றுக்கொள்ள மாட்டீங்க என்று குறிப்பிடுகிறார். குர்ஆன் உயர்த்தப்படாமல் கியாமத்து நாள் வராது. உயர்த்தப்பட்ட நேரம் அது சத்தமிட்ட வண்ணம் அர்ஷின் பக்கம் ஏறி போயிட்டு அந்த நேரம் அல்லாஹ் ஏன் சப்தமிடுகிறாய் என்று சொல்லி கேட்பான். அப்பொழுது குர்ஆன், யா அல்லாஹ், ஏண்ட வாசகங்கள், என்னுடைய ஆயத்துகள், வாக்கியங்கள் ஓதப்படுகிறதே தவிர அதன்படி அமல் செய்யக்கூடியவங்க இல்லை என்று சொல்லி கூறும். இதனைத்தான் குர்ஆன் உயர்த்தப்படுறது என்கிறதுக்கு உண்டான கருத்து. அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்யணும்? குர்ஆனை ஓதுறது மட்டுமல்ல, அது அமல் செய்யப்பட வேண்டும். குர்ஆன் உயர்த்தப்படுறதுக்கு குர்ஆனை நாங்கள் போக்கி விடுவோம். உங்களுக்கு அறிவித்த வஹியை, அந்த உயிரை நாங்கள் எடுத்து விடுவோம். அதனை மறுபடியும் உங்களுக்கு யாராலையும் பெற்றுத்தர முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறதுக்கு காரணம், மக்கள் குர்ஆனை ஓதுவாங்க என்றாலும் கூட அதனை விளங்க மாட்டாங்க, அதை அமல் செய்ய மாட்டாங்க. விளங்குறது ஒரு புறம், ஆனாலும் அமல் செய்ய மாட்டாங்க. விளங்கினால்தான் அமல் செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் கிளி பிள்ளைகளை போல ஓதுறோமே தவிர குர்ஆன் என்ன சொல்லுது, குர்ஆனுடைய பாஷையை நான் படிக்கணுமே, என்னுடைய பிள்ளைகளுக்கு அதனை கற்றுக் கொடுக்கணுமே என்ற எண்ணம் கூட எங்களுக்கு வாரது கிடையாது. கியாமத்து நாள் நிகழ்கிறதுக்கு சமீபமான காலத்தில், அதாவது கியாமத்து உண்டாக போகும்போது மனிதர்கள் காலையில் எழும்புவாங்க, குர்ஆன் ஓதப்பட்ட அந்த கிதாபுகளை பார்ப்பாங்க. அதில் எழுத்து இல்லாமல் வெறும் காகிதம் தான் இருக்கும் என்று சொல்லி இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்கு. குர்ஆன் உயர்த்தப்படுறதுக்கு உண்டான ரெண்டாவது விளக்கம், அது உண்மையான வடிவத்திலேயே உயர்த்தப்பட்டிருக்கும். மக்கள் எல்லாம் எழும்பி குர்ஆனை திறந்து பார்ப்பாங்க, வெறும் காகிதம் தான் இருக்கும். இதை போல் குர்ஆனை மனனம் செய்தவங்களும் அதனை மறந்துடுவாங்க. இன்றைக்கு அதிகமான உலமாக்கள், ஹாஃபில்கள், அவங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி குர்ஆனை ஜுஸு கணக்கில் ஓதுவதற்கு பதிலாக அதனை உள்ளத்தில் தாங்கி கொண்டு தூங்குவாங்க. ஆனால் அவங்களுடைய உள்ளங்களில் இருந்தும் கூட குர்ஆன் எடுக்கப்பட்டுடும். இன்றைக்கு அதிகமாக இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த நேரம் இந்த குர்ஆனுடைய எழுத்துக்களை காணாமல் அதனுடைய வெறுமனே எம்டி தாள்கள் காணக்கூடிய சந்தர்ப்பம் வந்துவிடுமோ என்று நாங்கள் பயந்து கொள்றதோட குர்ஆன் அமல் செய்கிறதுக்கு முன் வரணும். இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக்க கபீரா என்றாலும் உங்களுடைய ரஹ்மத், உங்களுடைய ரப்புடைய ரஹ்மத், அவனுடைய கிருபை உங்களுக்கு இருக்குது, இதனால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. இன்ன ஃபல்லஹு கான அலைக்க கபீரா, அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய கிருபை செய்திருக்கிறான் என்று இது சொல்லுது. இப்பொழுது எங்களுடைய உள்ளங்களில் குர்ஆன் இருக்குது, நாங்கள் இதனை உதாசீனப்படுத்துவோம் என்று சொன்னால் அது எங்களிடத்தில் இருந்து எடுபட்டு போயிடும். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்குது. அதனை விளங்கி அமல் செய்யப்படும் என்றால் அதுதான் அல்லாஹ்வுடைய ஃபضல், அல்லாஹ்வுடைய மாபெரும் அருட்கொடை. இன்ன ஃபல்லஹு கான அலைக்க கபீரா, அந்த மாபெரும் அருட்கொடை உங்களுக்கு மிக பெரியதாக இருக்கிறது என்கிறத சொல்லுகிறார். அல்லாஹ் எழுத்துக்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடியவைகளை எடுக்காமல் அழிக்காமல் வைத்திருக்கிறான். இதுக்கு காரணம் அல்லாஹ்வுடைய கிருபையை தவிர வேறில்லை. நபியை உங்களை நாங்கள் தூதராக நபியாக
அனுப்பியது, வேதத்தை உங்களுக்கு நாங்கள் தந்தது, இது பெரிய பாக்கியம், இது என்னுடைய அருள், இது உங்களுக்கு மிக பெருசு என்கிறது எல்லாம் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுற்றி காட்டுகிறான். குல்லைன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅத்தூன பிமிஸ்லிஹி வலவ் கான பஅதுஹும் லிபஅதின் லஹீரா. கொல் நபியை சொல்லுங்க, லைன் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன், ஜின்களும் மனிதர்களும் இதை போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வருவதற்கு ஒன்று சேர்ந்தாலும் லா யஅத்தூன பிமிஸ்லிஹி, அதை போல ஒன்றை கொண்டு வர முடியாது. வலவ் கான பஅதுஹும் லிபஅலின் தஹீரா, சிலருக்கு உதவியாளர்களாக இருந்தாலும் சரியே. இங்கே தஹீரா என்று சொல்கிறது பொதுவாக வெளிப்படை என்ற கருத்தாக இருந்தாலும் கூட உதவியாளர்கள் என்ற கருத்தை இன்றைக்கு கொடுக்கணும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனினுடைய பாக்கியங்களை எடுத்து தான் இருக்கிறான். இதனால தான் எங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் இருக்குது. யாருடைய உள்ளங்கள், யாருடைய வாழ்க்கையில் இருந்து அதுடைய அமல் பறிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க குர்ஆனை இழந்தவர்களாகவே ஆகிடுவாங்க. அதிகமான குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அதனை ஓதி அமல் செய்யாமல் அப்படி இருக்கிறதின் காரணமாக பெரும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவாங்க. சொன்னாங்க ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆனை ஓதி மறக்கிறதை போன்ற பெரிய பாவம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. எப்படியான குர்ஆன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான். நீங்கள் ஜின்கள் மனிதர்கள் எல்லாருமே ஒன்று சேருங்க, கொண்டு வாங்க எலுமிண்டா இது மாதிரி ஒரு குர்ஆனை. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தாலும் இதை போல குர்ஆனை கொண்டு வர முடியாது என்று 88வது ஆயத்தில் குர்ஆனுடைய சிறப்பு, அதனுடைய பொலிவு நிறைந்துள்ள வார்த்தைகள், அதை போல உங்களுக்கு இயற்ற முடியாது என்ற அந்த தன்மையை இந்த ஆயத்தில் விளங்கப்படுத்துகிறார். மனிதர்களை ஜின்களை பற்றி மட்டும் தான் அல்லாஹ் இங்கே சொல்லியிருக்கிறான், மலக்குகளை பற்றி சொல்லல. இது காரணம், நடைபெற முடியாத காரியத்தை செய்ய மலக்குகள் ஒன்று சேர மாட்டார்கள் என்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். இதனால தான் அல்லாஹ் மலக்குகளை சொல்லல என்று தஃப்சீர் விளக்கம் கூறுது. ஜின் என்ற வார்த்தை மலக்குகளையும் பார்வைக்கு தெரியாத மற்றவர்களையும் கருத்தில் கொள்ள இயலும். ஜின் என்றாலே கண்ணுக்கு விளங்காது என்ற கருத்து. மலாய்க்காமார்களும் கண்ணுக்கு விளங்குறாங்க இல்லை என்கிறதுனால மலாய்க்காமார்களையும் உள்ளடக்க முடியும் தானே என்று யாரும் சொல்லலாம். ஆனால் அது அப்படி கிடையாது. ஏனென்றால் மலக்குகள் இப்படியான விடயங்களுக்கு, இயலாத விடயங்களுக்கு ஒன்று கூட மாட்டார்கள். ஆனால் மனிதர்கள் அதற்கு ஒன்று கூடுவார்கள். அவர்கள் சவாலிடுவார்கள், எங்களுக்கு அதுமாய் கொண்டு வர முடியும் என்பார்கள். ஜின்களும் அப்படித்தான். ஏனெனில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அதை போல கொண்டு வந்தாங்க. குர்ஆனுக்கு பலவிதமான பங்கம் விளைவிக்கிறதுக்கு தேவையில்லாத இட்டுக்கட்டுகளை எல்லாம் சொன்னாங்க. இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான குர்ஆனுடைய ஆயத்துக்களை இறக்கி, ஏழுமிண்டா இதை போல் 10 சூறாக்களை கொண்டு வாங்க, ஒரு சூறாவை கொண்டு வாங்க, இதை போல் ஒரு வசனம் சரி கொண்டு வாங்க என்று கட்டம் கட்டமாக ஆயத்துக்களை இறக்கி சேலஞ்ச் பண்ணி நான் சவாலிட்டான். என்றாலும் யாருக்கும் அதனை செய்ய முடியலை. இறுதியில் கொண்டு வந்தாங்க. துனியாவுடைய ஒரு வஸ்துவை வைத்து சூரா அல் காரியத்து மல்காரியா என்பதற்கு பதிலாக அல்ஃபீலு மல்ஃபீல், ஏற்கனவே இதை நாங்கள் ஆரம்ப வகுப்புகளில் சொல்லியிருக்கிறோம் என்ற ஞாபகம் எனக்கு இருக்குது. இப்படியாக தோல்வியுற்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறுதியில் இவரிடத்தில் வாரது அர் ரஹ்மான் என்ற ஒரு ஜின் தான் வருவது. ரஹ்மான் என்ற ஜின் வருது. இவருக்கு குர்ஆனை அல்லாஹ் அருள் இல்லை, மாற்றமாக ஜிப்ரீல்
என்று இவர் சொல்கிறது வெறுமனே ஒரு ஜின் தான் என்றெல்லாம் இட்டுக்கட்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஸல பிஹி ரூஹுல் அமீன், நம்பிக்கைக்குரிய ரூஹான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் அந்த குர்ஆனை எடுத்துக்கொண்டு வந்து இலா கல்பிக், நபியை உங்களுடைய உள்ளத்தில் இறக்குறார் என்கிறதனையும் அல்லாஹ் சொல்லி உறுதிப்படுத்தி ஒரு ஆயத்தில் சொல்கிறான், நபியை நீங்கள் மட்டும் இந்த குர்ஆனை இட்டு கட்டினால் வலவ் தகவ்வல பஅலல் அகாவில் ல அஹதுனா மின்ஹு பில் யமீன், நாங்கள் உங்களை வலது கையால் பிடிப்போம், உங்களுடைய நாடி நரம்புகளை தரித்து விடுவோம் என்ற அளவுக்கு அல்லாஹ் கடுமையாக சொன்னான். குர்ஆனுடைய அற்புதம் என்கிறது ஒரு மகத்துவம் மிக்கது. யார் நேர்வழி அடைய வேணுமோ அவர்களுக்கு குர்ஆனை தவிர வேறு எதனாலும் எந்த நடைமுறையாலும் யாருடைய போதனைகளாலும் வழிகாட்டலாலும் நேர்வழி அடைய முடியாது என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏனெனில் குர்ஆன் என்கிறது படைத்தவனின் வார்த்தை. படைத்தவனுக்குத்தான் தெரியும் தன்னுடைய படைப்புகளை எதனை கொண்டு எந்த முறையில் எந்த வடிவத்தில் நடாத்த முடியும் என்கிறது. வலகது ஸர்ரஃப்னா லின்னாஸி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மஸல் ஃபஅபா அக்ஸருன் நாஸி இல்லா குஃபூரா. நாங்கள் இந்த குர்ஆனில் மனிதர்களுக்கு சகலவிதமான உதாரணங்களையும் விவரித்திருக்கிறோம். வலகது ஸர்ரஃப்னா, நாங்கள் விவரித்திருக்கிறோம், லின்னாசி மனிதர்களுக்கு, ஃபீ ஹாதல் குர்ஆனி இந்த குர்ஆனில் மின் குல்லி மஸல் எல்லா விடயங்களையும் உதாரணம் காட்டி நாங்கள் விளங்க வைத்திருக்கிறோம். ஃபஅபா அக்ஸருன் நாசி, அதிகமான மனிதர்கள் அதனை மறுத்து விட்டார்கள். இல்லா குஃபூரா, அவங்க அதனை நிராகரித்து விட்டார்கள். பெரும்பாலானவர்கள் அதனை விட்டும் விலகிவிட்டார்கள். குர்ஆனில் மனிதர்களுக்கு அல்லாஹ் உபதேசம் பெறும் பொருட்டு எல்லா விதமான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறான். அநேகமான மனிதர்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறாங்க இல்லை. இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கிறான். முதலாவது, குர்ஆன் தான் மிக கம்பீரமானது, மகத்தானது, பெரும் பாக்கியமுள்ளது. ஆலிம் ஹாஃபில் ஆகிய ஒவ்வொருவரும் அதற்கு நன்றி செலுத்துறது அவசியம். குர்ஆன் தங்களுடைய கையை விட்டு நழுவுறதுக்கு முன்னால் அதற்குரிய கடமைகளை நிறைவேற்றுவது அவசியம். குர்ஆனை போல சொல் நயமும் அதனுடைய பொருள் பொலிவும் பொருந்திய வாசகத்தை அமைக்க மனித சக்தியால் எந்த சிருஷ்டிகளாலும் முடியாது. குர்ஆனுடைய வாசகம், அதனுடைய ஆயத்துகள் பொது மக்களுக்கு அதனுடைய பாயிண்டிங் அவுட் பண்ணக்கூடிய விடயங்கள் விசேஷமானவர்களுக்கு, அதிலுள்ள நுட்பங்கள் வழிமார்களுக்கு, அதிலுள்ள அகமியங்கள் நபிமார்களுக்கு சொந்தமானது என்பதாக சில தப்சீர் எங்களுக்கு சொல்லுது. இதனால் நாங்கள் விளங்கி கொள்ளணும், குர்ஆன் அது சிருஷ்டிக்கப்பட்டொன்றதல்ல, அது படைக்கப்பட்டதொன்றல்ல, அது அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபாத்துகள் என்ற தன்மைகளில் சேர்ந்தது. குர்ஆன் அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் என்ற தன்மைகளில் சேர்ந்தது. அவனுடைய சிஃபாத்துகள் எல்லாமே எந்த விதமான உவமையும் இல்லாதது, சிருஷ்டிக்கப்படாதது. குர்ஆன் சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று என்று ஒருத்தர் சொன்னால், அல்லது அதில் சந்தேகப்பட்டால் அவர் காஃபிராகி விடுவார். யார் குர்ஆன் இது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் அல்ல, இதுவும் வெறுமனே ஒரு புனையப்பட்டது தான் என்பதாக நினைச்சா அவர் காஃபிராகி விடுவார் என்று சொல்லி அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கூறியிருக்கிறாங்க. வகாலு லன் நுமின லக ஹத்தா தஃஜுர லனா மினல் அர்தி யம்பூஆ. நபியே, இவர்கள் குர்ஆனை மறுத்துவிட்டு உங்களிடத்தில் வேறு விதமான முஅஜிசாக்களை கேட்கின்றார்கள், அற்புதங்களை காட்டுமாறு கேட்குறாங்க. வகாலு, அவங்க சொல்கிறார்கள், லன் நுமின லக,
நபியே, உங்களை நாங்கள் ஈமான் கொள்ளவே மாட்டோம். லன் என்ற வார்த்தையை போட்டிருக்குது. நெவர் பிலீவ் யூ, ஒரு போதும் நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம். ஹத்தா தஃப்ஜுரலனா, நீங்கள் எங்களுக்கு மினல் அர்து யம்பூஆ, பூமியில் இருந்து ஒரு ஊற்றுக்கண்ணை, ஒரு அருவியை எடுத்து ஓட செய்ய வரைக்கும் என்று சொன்னார். உத்துபா, ஷைபா, அபு சுஃபியான், நதர் இப்னு ஹாரிஸ், அபுல் பக்தரி, வலீத் இப்னு முகீரா, அபு ஜஹல், அப்துல்லா இப்னு உமையா, உமையத் இப்னு ஹலஃப், இப்படியான பல குறைஷ் தலைவர்கள் காபாவில் கூடி இருந்து கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி அவரை வரவழைத்து பேச வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து வரவழைத்தாங்க. தலைவர்கள் இவங்க இஸ்லாத்தை தழுவாம வைக்கிறாங்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தில் நிதமும் கவலை. இப்போ என்ன வர சொல்லி வைக்கிறாங்க, இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்களா இருக்கும் என்ற மன வருத்தம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க போல, இதனால தான் அதனை பற்றி கேட்குறதுக்கு என்ன வர சொல்கிறாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஓடோடி வந்தாங்க. அந்த நேரம் குறைஷ் தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில், முஹம்மதே, உம்முடைய சமூகத்தில் நீ நுழைய செஞ்சிக்கிறத போல அரபியில் அரபியர்களில் எந்த மனிதனும் ஒரு விஷயத்தை நுழைய செய்யல, அப்படி நாங்கள் அறியவும் இல்லை. நீ முன்னோர்களை திட்டுகிறாய், எங்களுடைய மூதாதைகளை திட்டுகிறாய், மார்க்கத்தை குறை கூறுகிறாய், தெய்வங்களை தூசிக்கிறாய், கூட்டத்தை கலைத்து விட்டாய். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருந்தோம், நீர் அந்த ஒன்று சேர்ந்த கூட்டத்தை கலைத்து விட்டு பலிக்கத்தக்க மோசமான காரியத்தில் நீ எங்களை கொண்டு வந்து விட்டு விட்டாய். பணத்தை நாடி நீ இதுவைகளை செஞ்சிருந்தா எங்களுடைய சொத்துகளில் இருந்து உங்களுக்கு நாங்கள் பெரிதளவு தாரோம், எங்களுடைய கூட்டத்தில் ஆக பெரிய செல்வம் மிகைத்தவராக நாங்கள் உங்களை ஆக்கின்றோம். அப்படி இல்லாமல் நீ கௌரவத்தை சிறப்பை விரும்பினால் நாம் எங்களில் தலைவராக உம்மை ஆக்கிக் கொள்கிறோம். நீர் சொல்லக்கூடிய எல்லா விடயத்தையும் நாங்கள் இத்தாத்தோடு வழிபட்டு செயல்படுத்துகிறோம். நீ ஒரு நாட்டை ஆதிக்கம் கொள்ள விரும்பினால் உம்மை எங்களுக்கு அரசராக நாங்கள் நியமித்து கொள்கிறோம். உங்களிடத்தில் வார ஜின் உங்களை மிகைத்தது, அதனால் நீங்கள் இப்படி சொல்கிறதாக இருந்தால் உமக்கு நாங்கள் வைத்தியம் செய்கிறோம், எங்களில் ஆகும் சிறந்த வைத்தியரை நாங்கள் பொருள் செலவழித்து அழைத்து கொண்டு வாரோம் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் சொல்வதெல்லாம் எனக்கு சொந்தமான விஷயங்கள் இல்லை, அப்படி எனக்கு ஒரு பைத்தியமும் இல்லை, உங்களுடைய பொருளை நாடியோ உங்களுடைய சிறப்பை கருதியோ உங்களுடைய அரசுரிமைகளை கோரியோ உங்களிடத்தில் நான் இஸ்லாத்தை கொண்டு வரல. அல்லாஹ் என்ன உங்களிடம் ரசூலாக அனுப்புகிறான், எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், உங்களுக்கு நான் நற்செய்தி கூறுபவனாக எச்சரிக்கை செய்வனாக இருக்க வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். என்ற ரப்பு ரிசாலத் என்ற தூதை உங்களுக்கு அறிவிக்குமாறு சொல்லியிருக்கிறான். நான் அதை உங்களுக்கு அறிவிச்சு விட்டேன், உங்களுக்கு நான் உபதேசம் செய்கிறேன். நான் கொண்டு வந்ததை நீங்கள் ஒப்புக்கொள்வீங்கடா, அது உங்களுக்கு இம்மேலும் மறுமேலும் பாக்கியமாகும். நீங்கள் அதனை என்னிடம் மறுத்தா, நீங்கள் அதில் அதனை நீங்கள் என்னிடமிருந்து மறுத்தால் எனக்கு உங்களுக்கு இடையில் அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்வான். அந்த நாள் வரை பொறுமையுடன் இருப்பேன் என்று சொன்னான். அல்ஹம்துலில்லாஹ், அவங்க சொன்ன பதிலை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை விளங்கி அதனுடைய மகத்துவத்தை அறிந்து அதற்கு மரியாதை கொடுத்து அதனுடைய உள்ளவற்றை அமல் செய்யும் பாக்கியத்தை நசீபாக்கி அருள் புரிவானா.